இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜாஃபர். வணக்கம் ஜாஃபர். தற்பொழுது அதிமுக கவுன்சிலர்கள் 4 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. மேட்டுப்பாளையம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் அஸ்ரப் அலி தலைமையில் கமிஷனர் அமுதா, துணைத் தலைவர் அருள்வடி முனுசாமி முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மொத்தமாக 32 தீர்மானங்கள் மன்றத்தின் பார்வைக்காக முன்வைக்கப்பட்டன. அப்போது மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகையில் அதிமுக திமுக கவுன்சிலரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் முகமது இப்ராஹிம் என்கிற சலீம் அங்கு தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருந்த சில்வர் டம்ளரை தூக்கி மேஜையின் மீன் எறிந்தார். நல்வாய்ப்பாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. இதையடுத்து அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக திமுக கவுன்சிலரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறும் சூழல் ஏற்பட்டது. அப்போது 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சுனில்குமார் ஆவேசமாக மன்றத்தின் முன் பார்வைக்காக வைக்கப்பட்ட தீர்மான காப்பியின் நகலை கிழித்து மேலே தூக்கி வீசினார். தொடர்ந்து நகராட்சி கவுன்சில் முன்வைக்கப்பட்ட 32 தீர்மானங்களும் ஆல் பாஸ் என நகரமன்ற தலைவர் கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் அஸ்ரப் அலி, நகராட்சி கமிஷனர் அமுதா, காவல் ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் போலீசார் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அதிமுக கவுன்சிலர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நேற்றிரவு அதிமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்ட அரங்கை விட்டு வெளியேறி நகராட்சி அலுவலக வாயில் வந்தனர். அப்போது திமுக அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் அக்கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மாறி மாறி கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டதால் அங்கு அசாதாரணமான சூழலை ஏற்பட்டது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் நகராட்சி கமிஷனர் அமுதா நேற்று போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் மணிகண்டன், அதிமுக கவுன்சிலர்கள் முகமது சலீம், சுனில்குமார் உட்பட 9 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர்.